ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு கொடுமையான சட்டம் எனவும் ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளும் மோசமான செயல் என கோவையில் முதலமைச்சர் பேட்டியளித்துள்ளார். கோவை மாநகர் சுங்கம் பகுதியில் கடந்த 10ஆம் தேதியன்று மறைந்த முன்னாள் எம்பி ராமோகன் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது உறவினர்களை சந்தித்து இரங்கல் தெரிவித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர், கோவை மாவட்டத்தில் திமுகவின் தூணாக விளங்கியவர் ராமோகன் எனவும் சாதாரண பொறுப்பிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக கழகத்திற்கு பணியாற்றியவர் என்றும் அவரது மறைவு திமுகவிற்கு இழப்பு என்று கூறினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், ஈரோடு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்விற்கு பிறகு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கணை தாண்டி எண்ணிக்கை கூடும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். ராகுல் காந்தி மீது போடப்பட்ட வழக்கு குறித்தான கேள்விக்கு ராகுல் காந்தி அவர் மீதான வழக்கை சட்டப்படி சந்திப்பார் என பதிலளித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், அந்த தொகுதி திமுக கூட்டணி வசமாகும், இந்தியா கூட்டணி வசமாகும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் யார் போட்டி என்பதை கலந்து பேசி முடிவு செய்வோம் என்றார். அம்பேத்கர் விவகாரம் தொடர்பான கேள்விக்கு, இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசித்து அம்பேத்கர் விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறினார். நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு, நன்றாக பார்க்கிறேன் என பதிலளித்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி, சாமிநாதன் உட்பட திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். ஈரோடில் நேற்றைய தினம் கலாய்வு நடத்தினேன். கலாய்வை பொறுத்தவரையில் இன்னும் வேகமான வகையில் உற்சாகத்தோடு பணியாற்றுவதற்கு உறுதியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஈரோட்டினுடைய கலாய்வில் நான் உணர்ந்த உணர்வு என்னென்று கேட்டால் 200 தாண்டி வருமோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ராகுல் காந்தி மேலே. என்னங்க, ராகுல் காந்தி மேலே இந்த நாடாளுமன்றத்தில் கூட்டு பரப்பணும், அதை சட்டப்படியாக சந்திப்பார். சார், இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் திமுக வசமாகுமா சார்? திமுக வசமாகறதில்லை, திமுக கூட்டணி வசமாகும். அருமனை அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் வாலிபர் தூக்கி வீசப்படும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு பகுதியைச் சேர்ந்த மணி என்பவரது மகன் ஸ்ரீஜி. இவர் அருமனையிலிருந்து குழித்துறைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அண்டுக்கோடு தபால் நிலைய வளைவு பகுதியில் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த கடமக்கோடு பகுதியைச் சேர்ந்த அபி என்பவர் மீது மோதியுள்ளார். இதில் அபி மற்றும் ஸ்ரீஜி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அபி உயிரிழந்தார். ஸ்ரீஜி மார்த்தாண்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து அருமனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விபத்து தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் 2ஆம் நாள் கள ஆய்வை மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சோலார் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதில் 284 கோடியே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 50,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் ஈரோடு மாவட்டத்தில் 951 கோடியே 20 லட்சம் மதிப்பிலான முடிவுற்ற 559 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்ததோடு தொடர்ந்து 133 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 222 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இதில் ஈரோடு, பெருந்துறை, பவானி, அந்தியூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளில் தார் சாலை அமைப்பதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், ஈரோட்டில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், அரசின் மீது நியாயமான புகார்களை எதிர்க்கட்சித் தலைவர் கூறலாம், ஆனால் பொய் சொல்லக்கூடாது. திமுக அரசின் வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி புலம்புவதாக விமர்சனம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி, வெள்ளக்கோவில் சாமிநாதன், கைல்வழி செல்வராஜ், மதிவேந்தன் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கொலை முயற்சி வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக வந்த நபரை திருநெல்வேலி நீதிமன்றம் முன்பு வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளே இருந்து 7 பேர் கொண்ட கும்பல் கொலை முயற்சி வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக வந்த மாயாண்டியை விரட்டி வந்து நீதிமன்றத்திற்கு வெளியே வாசலில் அவரை அரிவாளால் முகம், கை, தலை பகுதிகளை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. 7 பேர் கொண்ட கும்பல் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலையாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், வழக்கு தொடர்பாக பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் மாநகர காவல்துறை ஆணையாளர் ரூபேஷ்குமார் மீனா தெரிவித்தார்.
தெரிவித்துள்ளார். மேலும் பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் ராஜாமணி கொலை சம்பவத்திற்கு பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதா, வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.